சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் திருவாரூரிலே அவதரித்தவர். 1767ஆம் ஆண்டு திங்கட்கிழமை பூச நட்சத்திரத்தன்று சித்திரை மாதத்திலே திருவாரூரிலே பிறந்தவர். பக்தி மார்க்கத்திலே பல்வேறு கீர்த்தனைகளை அருளி செய்திருக்கின்றார். குறிப்பாக ராமர் மீது பல்வேறு ராகங்களில் புதிய பரிணாமத்தை இசை வடிவத்திற்கு தந்தவர். அப்படி வணங்கிய தியாகராஜர் திருவையாற்றிலே 1847ஆம் ஆண்டு தை மாச பகுள பஞ்சமி நாளிலே முக்தி அடைகின்றார். அவருடைய கீர்த்தனைகள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று சிவ கீர்த்தனைகள் என்றும், அம்பாள் கீர்த்தனைகள் என்றும், ராமநாம கீர்த்தனைகள் என்றும், உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் என்றும், பஞ்சரத்ன கீர்த்தனைகள் என்றும் வகுக்கப்படுகின்றன. அந்த வகையிலே இன்று தை மாச பகுள பஞ்சமி நாளன்று அவர் பாடிய அம்பாள் கீர்த்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். அவர் முக்தி பெற்ற திருத்தலமாம் திருவையாற்றிலே விளங்குகிற தர்ம சர்மவர்த்தினி பேரில் நாசிகாபூஷணி ராகத்திலே அவர் அருளிய கீர்த்தனை. மாரவைரே ரமணி மாரவைரே ரமணி மாரவைரே ரமணி மாரவைரே ரமணி மாரவைரே ரமணி மாரவைரே ரமணி மஞ்சு பாஷினி மாரவைரி இரமணி மஞ்சு பாஷினி மாரவைரி இரமணி மஞ்சு பாஷினி மாரவைரி ரமணி மஞ்சு பாஷினி மாரவைரே ரமணி ಕ್ರೂರದಾನ ವೇಪ ಕ್ರೂರದಾನ ವೇಪ ಕ್ರೂರದಾನ ವೇಪ ಕ್ರೂರದಾನ ವೇಪ ವಾರನಾರಿ ಗೌರಿ ಕ್ರೂರದಾನ ವೇಪ ಪಾರನಾರಿ ಗೌರಿ ಮಾರವೈರಿ ರಮಣಿ ಕಾಮಬಂಧ ವಾರಣ ಕಾಮಬಂಧ ವಾರಣ ನಿಷ್ಕಾಮಚಿತ ವರದೆ ಕಾಮಬಂಧ ವಾರಣ ನಿಷ್ಕಾಮಚಿತ ವರದೆ ಧರ್ಮ ಸಂವರ್ಧನಿ ಧರ್ಮ ಸಂವರ್ಧನಿ ಧರ್ಮ ಸಂವರ್ಧನಿ
வர்தனி தர்ம சௌவர்தனி சதவதனாச சுபபலதே தர்ம சௌவர்தனி சதவதனாச தியாகராஜ சுபபலதே நாரவைரீரமணி மஞ்சு பாஷினி ரமணி மாரவைரமணி. இந்த கீர்த்தனையுடைய பொருளாக சொல்லப்படுவது, தர்ம சம்வர்த்தினி, மன்மதனை எரித்தவளே, மிக இனிமையாக பேசுபவளே என்று போற்றுகின்ற தியாகராஜர், துஷ்ட அரக்கர்களை வதைத்தவளே கௌரி என்று போற்றி, காமத்தை நீக்கி ஆசையற்ற வாழ்வையும் ஆனந்தத்தையும் தியாகராஜனுக்கு நல்வளங்களை அளிப்பவளே மாரவைரி ரமணி என்று அம்பாளை துதித்து பாடுகின்றார். அறம் வளர்த்த நாயகி என்று தமிழிலே அழைக்கப்படுகின்ற அம்பாள் தர்ம சம்வர்தனி என்று தியாகராஜரால் நாசிகா பூஷணி ராகத்திலே ஆதி தாளத்திலே புகழப்படுகின்றாள்.